ஊர்காவத்துறையில் புதிதாக அமைக்கப்பட்ட பிரதேச சபை தலைமை காரியாலய கட்டட திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. ஜனாதிபதி மஹிந்த சிந்தனை வழிகாட்டலினூடாக உள்ளூராட்சி உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் செயற்திட்டத்தின் உள்ளூராட்சி உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் 520 மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடங்களில் முதலாவது கட்டி முடிக்கப்பட்ட இந்த கட்டிடம் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் 27 மில்லியன் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. விருந்தினர்கள் பிரதான வீதியூடாக மங்கள வாத்தியம் சகினம் நிகழ்விடத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். முதலில் பெயர் பலகையும் நினைவுக்கல்லும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து கட்டடத்தையும் திறந்து வைத்தார். மேலும் ஊர்காவல்துறை பிரதேச சபையில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களும் புதிய கட்டிடத்தின் கட்டுமான பணிகளின் பொறியியலாளர்கள் மற்றும் தற்போதைய தலைவர்கள் உட்பட பலர் விருந்தினர்களால் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து கௌரவித்து நினைவு சின்னங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஊர்காவல்துறை பிரதேச சபை தலைவர் ஜெயகாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, யாழ் மாநகர சபை முதல்வர் யோகேஸ்வரி பத்குணராஜா, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கமலேந்திரன், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் மரியசீலன் ஜெஹு, பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எஸ் பிரணவநாதன், ஊர்காவல்துறை உதவி அரசாங்க அதிபர் எஸ் ஸ்ரீ மோகனன், நெடுந்தீவு பிரதேச சபை தலைவர் ரஜீப், வாழ்நாள் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை, வேலணை பிரதேச சபை தலைவர் ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அந்த கட்டிட நிர்மாண பணியில் பங்கு பெற்றிய இறுதியாக இன்று